ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 71வது நாமாவளியாக ஓம் ஈடனியாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி புகழுக்கு உரியவராக வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா உயிருமாய் தழைத்து எல்லா பொருளிலும் இயங்கக்கூடிய பெரும் சக்தி வடிவம். அவருடைய புகழ்ச்சியை 1000 படைத்த ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்பேற்பட்ட இறைவன் புகழுக்கு அப்பாற்பட்டவர், புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்னு திருவாசகத்தில் வர்ணிப்பார். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அந்த புகழை நாம் சொல்ல சொல்ல நமக்கு பயன் கிடைக்கும். ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சனா அந்த குழந்தையால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஈடு அப்படின்னாலே புகழ், ஸ்தோத்திரம் அப்படின்றதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்படி இறைவனுடைய புகழ் சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இறைவனுடைய அந்த புகழை இந்த வார்த்தைகளால் நம்ம சொல்ல முடியாது. இறைவனுடைய அந்த திருவிளையாடல்கள், சுவாமியினுடைய அந்த பிரபாவத்தெல்லாம் வர்ணிக்க முடியாது. அதனால்தான் தேவி மகாத்மியத்தில் சொல்லும்பொழுது எஸ்யா பிரபாவ மதுலம் பகவான் அனந்தோ பிரம்மா ஹரஸ்ச நகிவக்த அலம்பலஞ்ச, பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களாலையும் வர்ணிக்க முடியாத பெரும் சக்தி உடையவள் பராசக்தின்னு வர்ணிப்பாள். அது மாதிரி குமார பரமேஸ்வரனுடைய அந்த மகத்துவம் அவ்வளோ ஒரு உயர்வானது. அவருடைய செயல், அவருடைய அந்த தாத்பரியங்கள், தத்துவங்கள்லாம் அவ்வளோ உயர்வானது. அப்பேற்பட்ட அந்த இறை சக்தியை அனுபவித்த அனுபூதிமான்கள் திருவாக்கிலிருந்து வந்தது திருப்புகழ். முருகனுடைய அந்த திருப்புகழ் பல 1000 பாடல்கள் பாடியிருக்கார். நமக்கு கிடைத்தது சிறிது தான் கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட அந்த அனுபூதி அடைந்த உடனே சொல்கிறார் இல்லையா, சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. சும் அப்படின்றது முருகப்பெருமானுடைய பீஜாட்சரம். எப்படி நம்ம ஓம் கம் கணபதையே நமகன்றமோ அது மாதிரி முருகனுடைய பீஜாட்சரம் ஓம் சும். அப்போ சும்மா இரு சொல் அற அப்படின்னார். அதாவது 12 வருடம் அந்த மோன நிலையில் இருந்தார். அப்போ சுவாமி திருப்பி எழுப்பியப்பா அந்த திருப்புகழை பாடு அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் பக்கரை விசித்திரமணி அப்படின்ற அந்த திருப்புகழில் சொல்லுவார். பக்கரை விசித்திரமணி பொற்கலன இட்ட நடை பக்ஷி எனும் உக்ரதுர கமுனீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவர் குக்குட்டமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோலும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமொடு செப்பன எனக்கருள்கை மறவேனே. முருகப்பெருமான் இந்த திருப்புகழை விருப்பத்தோடு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். எதை வைத்து எல்லாம்? அவருடைய வடிவேல், அவருடைய குக்குட்டம், சிற்றடி, அவருடைய முற்றிய பன்னிரு தோல், இதெல்லாம் வைத்து பாடு அப்படின்னு சொன்னாராம். அந்த செப்பன எனக்கருள்கை, அந்த அருளை நான் மறக்க மாட்டேன் அப்படின்றார். அப்படி இறைவனுடைய புகழை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு எல்லா பாக்கியமும் நிறைவாக கிடைக்கும். ஏன்னா இறைவன் அந்தராத்மாவாக இருக்கார். அப்போ அந்த இறை சக்தியை நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல, அவருடைய நாமத்தை சொல்ல, அவருடைய புகழை நாம் மனதார நினைக்க நினைக்க நம்மளுடைய மனோமய கோஷமானது தூய்மை அடைந்து அந்த ஹிருதய குகையில் குகப்பெருமான் வெளிப்படுவார். அதுதான் அதனுடைய தத்துவார்த்தம். அப்படி முருகனை புகழுக்கு உரியவராக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஈடனியாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.